हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். நாம் இன்றைய தினம் கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ ராமானந்தாச்சார் அவருடைய சரித்திரம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவருக்கு முக்கியமான சிஷ்யர்கள், அவருக்கு ஏகப்பட்ட சிஷ்யர்கள் உண்டு. ஆனால் முக்கியமாக 12 சிஷ்யா. அந்த 12 சிஷ்யால மூத்த சிஷ்யர் பட்ட சிஷ்யர் அனந்தானந்தாச்சார்ஜி. அவருடைய சிஷ்யர் தான் இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி பக்தமாலை எழுதினார்னு சொன்னேன் இல்லையா, நாபாஜி கோஸ்வாமி. அவருடைய பரம குருதேவர் நாபாஜியினுடைய குரு போன சரித்திரம் பார்த்தோம் இல்லையா, அக்ரதாஸ் மகாராஜ், அக்ரதாஸ்ஜி. அவர் தான் நாபாஜியோடைய குரு. அக்ரதாஸ்ஜியோடைய குருதேவ் தான் இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி. நாபாஜி தானே பக்தமால் சரித்திரம் பூரா பாடியிருக்கார், சௌப்பாய் மூலமாக எழுதியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னும் நாபாஜி மகாராஜருடைய சரித்திரம் அடுத்தது வரப்போகிறது. அதில் எல்லா சந்துக்களை பற்றியுமே ஒரு சௌப்பாய் தான் இருக்கு. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பூரா பக்தமால்ல எவ்வளவு பக்தாட்களோ அவள் எல்லாருமே ஒரு சப்பே தான் அவரை பற்றி, அவளை பற்றி எழுதியிருக்கார். ஆனால் இவரை பற்றி மட்டும்தான், இவருக்கு மட்டும்தான், இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜிக்கு மட்டும்தான் 2 சப்பை எழுதியிருக்கார். அவருடைய சப்பையில் முதல்ல அவர் சொல்லியிருக்கிறது நிர்வேத அவதி அலி கிருஷ்ணதாஸ் அன்ன பரிஹரி பைஹாரி அப்படின்னு சொல்லியிருக்கார். வைராக்கிய சீமா இவர் கலிகாலத்தில் பெரிய வைராக்கிய சீமா. இவருடைய குரு பரமகுரு, இவருடைய குருவான ராமானந்தாச்சார் சுவாமிக்கு நிவேதனம் ஆன அந்த பாயசம் மட்டும்தானே, அந்த ஷீர் மட்டும்தானே சாப்பிடுவார். இந்த ஷீரத்தில் பண்ண அந்த பாயசம் மட்டும்தானே அவர் குடிப்பார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிப்பார். வேற அன்ன ஆகாரங்கள், ரோட்டி எந்ததுமே சாப்பிட மாட்டார். அதே மாதிரி இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி வெறும் பால் மட்டும்தான் சாப்பிடுவார். அது தவிர வேற எதுவுமே அவர் சாப்பிட மாட்டார். அன்ன பரிஹரி, அவர் பிறந்ததுலேருந்தே அன்னத்தை தொட்டதே கிடையாது. அன்ன பரிஹரி பைஹாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை பற்றியே ஆரம்பிக்கிறது இவருடைய சௌப்பாய். இவர் சாக்ஷாத் சத்ருக்னனுடைய அவதாரம். ராமானந்தாச்சார் தான் சாக்ஷாத் ராமனே அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அனந்தானந்தாச்சார் பிரம்மாவுடைய அவதாரம்னு பார்த்தோம். இந்த ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி சத்ருக்கன்ஜியோடைய அவதாரம். இந்த நாபாஜி மகாராஜ் பக்தமால்ல முதல் தோஹா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, பக்தி பக்தி பகவந்த குரு சதுர்நாமவபுர்யே இனக்கே பதவந்தனுக்கியே நாஷஹி விக்னானே அப்படின்னு சொல்லிட்டு இது நார்த்தில் பிருந்தாவன சந்துக்கள் எல்லாருமே அவளுடைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகத்தை இது சொல்கிற வழக்கம் உண்டு. இந்த தோஹாக்கு மட்டுமே பிரியாதாஸ் மகாராஜ் 9 வியாக்கியானம் எழுதியிருக்காராம். அவ்வளவு பிரசித்தமாக இந்த தோஹா. இதில் இவரை பற்றி இன்னொன்று எழுதியிருக்கார். இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜியை பற்றி ததீஷ பாஞ்ச் தூசரி கரி கிருஷ்ணதாஸ் கலி ஜீதி கிருஷ்ணதாஸ் கலி ஜீத்து ஹோத்தே நாஹர் ஃபல் கீவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படி இவரை பற்றி நிறைய சொல்லிட்டு வர்றார் அவர் பிரியாதாஸ்ரீ மகாராஜ். இந்த இவருடைய சரித்திரத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த ராமானந்தாச்சார்ஜி இருக்கா இல்லையா, அவருக்கு பீபாஜி மகாராஜ் அப்படின்னு ஒரு சிஷ்யர் உண்டு. அவருடைய சரித்திரமும் லேட்டர் பார்ப்போம். இந்த ராமானந்தாச்சார்ஜியுடைய சிஷ்யர் பீபாஜி அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டார். சத்சங்கம்லாம் நடந்தது. குருவை பற்றி இந்த அங்கே சத்சங் நடக்கிறது, அந்த இடத்துக்கு இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி வரார். இந்த குருவை ராமானந்தர்
ராமானந்தாச்சாரை பற்றி நிறைய பாடியிருக்கார் இந்த பீபாஜி மகாராஜ். சரி, நம்மளுமே நேராக போய் பார்த்து காஷிக்கு வந்து ஜெகதானந்த் ஜெகத்குரு ஸ்ரீ ராமானந்தாச்சார்கிட்ட நம்மளும் தீட்சா வாங்கிக்கணும் அப்படின்னு கிளம்பி இவர் காசிக்கு வரார். யார்? கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி வரார். இவர் காசிக்கு வரார், அவர் அந்தர்தானம் ஆறார் ராமானந்தாச்சார்ஜி. உடனே இவருக்கு சொல்ல முடியாத சோகம் உண்டாயிடுத்து மனசில். நான் இதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தேன், இப்படி எனக்கு அவர்கிட்டேருந்து தீட்சா வாங்கிக்கிற மாதிரி இல்லாமல் போயிடுத்தே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப மனசில் சோகம் உண்டாகி ரொம்ப வருத்தப்படுறார். அப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ வந்து அந்த ஜெகத்குரு ராமானந்தாச்சாருடைய சிம்மாசனத்தில் அடுத்தப்பட்ட இதற்கு வந்து அவருடைய பிரதான சிஷ்யர் யாருன்னா அனந்தானந்தாஜி தான். அவர் உட்காந்துக்கிறார். அவர்கிட்ட வந்து இவருக்கு தீட்சா பிராப்தம் ஆறுது. அப்புறமா என்ன பண்ணுறார், குருக்கிட்ட இந்த தீட்சா வாங்கிட்டவுடனே நான் என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்ஞை எடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், நீ இது மாதிரி பஜன் பண்ணின்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறார் அங்கேருந்து. இப்படி இந்த அங்கேருந்து கிளம்பி பிரியாஜி சொல்கிறார் அந்த இடத்துல. இவர் நேராக கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி அங்கேருந்து கிளம்பி குல்லுன்னு ஒரு மலை, அந்த இடத்துக்கு வரார். வந்துட்டு அங்கேயே தங்கின்னு இருக்கார். அங்கேயே தங்குறார். அங்கேயே தங்கிண்டு ஆத்ம விசாரம் பண்ணிண்டு ஜபம் பண்ணிண்டு அப்புறம் வந்து பஜன் பண்ணிண்டு அப்படியே அவர் அங்கேயே தங்கின்னு இருந்துக்கார். அன்ன ஆகாரம்லாம் எதுவும் கிடையாது. இவர் குடிக்கிறது பால். இது பெரிய மலை சிகரம், அதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டு இவர் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கார். இவருக்கு ஒன்றும் ஆகாரம்லாம் எதுவுமே கிடையாது, எதுவும் சாப்பிட்றதும் இல்லை. எதுக்காக அவர் கவலைப்படவும் மாட்டார். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது திவ்ய ரூபத்தில் தான் இவர் எல்லா இடமுமே பிரமணம் பண்ணியிருக்கார். இப்படி இவர் அங்கேயே தங்கிட்டார். யார்கிட்டையும் எந்த யாச்சகமும் அவளை கொண்டு கொடுத்தாலும் இவர் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வாங்கிக்கலாம் மாட்டார். இப்படியே இருந்துட்டுருக்கார். இப்படியே ரொம்ப நாள் ஓடின்னு இருக்கு. இப்படியே அவருக்கு வந்து வண்டி ஓடுறதுன்னா அது பஜனை சந்தோஷத்தினால்தான் அவருக்கு ஓடின்னு இருக்கு வண்டி. ஆனால் பகவானுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிராணனுக்கும் மேலாக யாரை நினைக்கிறான் பகவான்? தன்னுடைய பக்தர்களை தான். சதா அந்த ஒரு பக்தர் மாற்றி இன்னொரு பக்தர், இன்னொரு பக்தர் மாற்றி இன்னொரு பக்தர், அவ மேலே தான் இந்த பகவானுடைய சிந்தனை ஓடிண்டே இருக்கும். இவர் இப்படி தனியாக இத்தனை பெரிய மலை மேலே போய் உட்காந்துண்டு இப்படி பஜனை பண்ணிட்டு இப்படி தபஸ் பண்ணிட்டு இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ரொம்ப யோசனை பண்ணி ஒரு இடையம் மட்டும் அந்த பக்கமாக மாடை ஓட்டிட்டு வரான். மாடை ஓட்டின்னு ஒரு இடையம் வந்த உடனே கோமாதாக்கு தான் எப்பவுமே சந்துக்கள் எங்கே இருக்கா, எங்கெல்லாம் தங்கியிருக்கா, சந்துக்களுடைய வாசனையை இந்த கோமாதா வந்து அது எப்படியோ கிரகிச்சுருவாவ. ரிஷிகள்லாம் எங்கேயும் தான் தபஸ் பண்ணுறா ஆனால் அவளுக்கு தான் தெரியும். இந்த கோமாதா என்ன பண்ணுறா, பயஹாரியோடைய இந்த குகை வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறா, அங்கேயே நிற்கிறா. அந்த 4 மடி இருக்கு இல்லையா, அந்த மடியிலேருந்து அப்படியே மொத்த பாலையும் அங்கே புழிஞ்சிட்டான். உடனே இவர் பார்க்குறார், என்னடா இந்த ஆள் அரவமே இல்லை, இந்த இடத்துல வந்து பால் பொழிகிறதே அப்படின்னு பார்க்குறார். கோமாதாவை பார்க்குறார். உடனே தன்னுடைய கமண்டலத்தில் அந்த பாலை பிடிச்சிட்டு அதை பிரபுவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை குடிச்சிட்டார். இந்த பகவானுடைய பிரேரணையினால் தானே இது நடக்கிறது. இப்படி மறுநாளைக்கும் வரா, திரும்பியும் அதே மாதிரியே அந்த பாலை பூரா அங்கே பொழிஞ்சிடுறா. இதே மாதிரி தினம் நடந்துட்டுருக்கு. தினம் இந்த பாலை வந்து இவர் கமண்டத்தில் பிடிச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அவர் குடிச்சிடுவார். இப்படி பல நாள் போயிட்டே இருக்கு. இந்த இடையம் ஓட்டின்னு வரான் இல்லையா இந்த பசுமாட்டை, அவன் வந்து யோசிக்கிறான், என்னடா இது தினம் இந்த மாடு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்கிறது, அது வந்து வரும்போது பார்த்தானா மடியெல்லாம் காலியாக இருக்குது, பாலே இல்லை, இது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணுன்றதுக்காக வேண்டி அந்த இடையை என்ன பண்ணுறான், அந்த மாட்டுக்கு பின்னாடியே மறுநாள் போனானா அந்த குகைக்கிட்ட வந்த உடனே அது தன்னுடைய பாலை பூரா அந்த 4 மடியிலையும்
அந்த கனத்த மடியில் இருக்கிற அத்தனை பாலையும் அங்கே பொழிஞ்செடுத்து அந்த கமண்டலத்தில் அவர் பிடிச்சிட்டார். இதை இந்த தடவை பார்த்துட்டு அந்த குகைக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறான். அவர் இவ்வளோ பெரிய தபஸ்வி கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி இருக்கிறத பார்த்துட்டான். அந்த குகைக்கு வாசல்லையே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். என்னப்பா யார் நீ அப்படின்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், நான் இந்த பக்கத்து கிராமத்தில் இருக்கேன். தினம் இந்த மாட்டை பல திசையில் ஓட்டின்னு போவேன். இப்போ ஒரு 10-15 நாளாக இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த தினம் எங்கேயோ போகிறது, பாலை பூரா பொழிஞ்சிட்டு வந்துடுறதே. இது எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னு இன்றைக்கி அதுக்கு பின்னாடியே வந்தேன். பார்த்தா அது இங்கே தான் பாலை பொழிஞ்சிருக்கு. பார்த்தா நீங்கள் இவ்வளோ பெரிய தபஸ்வி, உங்களுக்கு சாஷ்டாங்கமான நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வாயை பொத்தி மண்டிட்டு உட்காந்துருக்குறான். உடனே அவர் கேட்குறார், சரிப்பா, இந்த சில நாளாகவே இந்த பசு இங்கே எனக்காக இந்த பாலை பொழிஞ்சிடுறதுப்பா. நானும் தினம் அதை கமண்டலத்தில் பிடிச்சின்னு இருக்கேன். நீ தான் அதுக்கு சேவை செய்கிறவனா அப்படின்னு கேட்குறார். அவன் ஆமாம் அப்படின்னா, சரிப்பா, உன்னோட பசுவோட பாலை தானேப்பா நான் பல நாளாக இப்போ குடிச்சுட்டு இருக்கேன். நீ தான் அந்த பசுவுக்கு சேவா அதிகாரின்னு எனக்கு இப்போ தான் புரியுறது. அதனால நீ என்கிட்ட ஏதாவது வரம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற. நான் ரொம்ப பிரசன்னமாக இருக்கேன், அதனால் நீ என்கிட்ட ஏதாவது வரம் வாங்கிக்கோ. அவன் சொல்கிறான், எங்களுக்கு சேவா பண்ணுறதுக்கு ஒரு கிருப்பை கிடச்சிது. பகவான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். பால் என்னவோ மாடு தான் கொடுத்துது. அதுக்கு நான் எப்படி வரம் வாங்கிக்க முடியும் உங்ககிட்ட? இதுக்கும் மேலே என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அதர்மம் ஆயிடுத்து. அதாவது என்னென்னா, நீங்கள் எத்தனை நாளாக இங்கே வாசம் பண்ணுறீங்களோ எங்களுக்கு தெரியாது. இந்த கிராமத்துக்கு நீங்கள் வாசம் பண்ணி நீங்கள் இங்கே இருக்க. சாதுக்கள் வந்தால் சம்ரக்ஷணம் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு தானே. இத்தனை நாள் உங்களுக்கு ஒன்றுமே நீங்கள் அன்ன ஆகாரம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த பாலை தான்ப்பா குடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய மகாத்மா நீங்கள் எங்கள் க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கேள், நீங்கள் இங்கே தங்கியிருக்கேள். அப்படி இருக்கும்போது நாங்கள் இத்தனை நாளாக உங்களை இன்னும் கவனிக்கலையேன்னு நான் மனசு வருத்தப்பட்டுருக்கேன். எங்களுக்கு கோமாதா தான் எல்லாமே. அந்த கோமாதா பாருங்கோ எங்களை எவ்வளோ பெரிய பாபத்துலேருந்து காப்பாற்றிடுத்து. ஒரு பெரிய மகாத்மா எங்கள் ஊருக்கு நாங்கள் உங்களை ஒன்றுமே கவனிக்கலை. நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு பெரிய கிருப்பையை பண்ணியிருக்கேள், இப்போ எங்களை காப்பாற்றிருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ ஏதாவது வரம் கேட்டு வாங்கிக்கோப்பா, நான் ரொம்ப மனசில் பிரசன்னமாக இருக்கேன் உன்னோட. இருக்கட்டும், நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு நிறைய சந்துக்கள் மகாத்மாக்கள் போகிற வழக்கம் உண்டு. எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நான் என்னுடைய இதில் நான் பார்க்குறேன். இப்போ உங்களை நாங்கள் சந்துக்கள் மகாத்மாக்கள்கிட்டலாம் எதுவும் வரம்லாம் கேட்குற வழக்கம்லாம் கிடையாது. நாங்கள் காலி சேவா மட்டும்தான் பண்ணுற வழக்கம். சேவா செய்கிறோம், அது போதும். எங்களுக்கு இன்னும் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நீ ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கிக்கோ, நீ ஏதாவது கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே அவனுக்கு என்ன கேட்கணும்னு ஒன்றும் புரியல. சரி, நீங்கள் இப்படி தான் வரம் கொடுத்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிக்கிறதுனால நான் கேட்குறேன். எங்களுக்கு இந்த க்ஷேத்திரத்துக்குன்னு ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான். இந்த துஷ்டர்கள்லாம் என்ன பண்ணா, அவன்கிட்ட ராஜ்யத்தை பிடுங்கிட்டான். இப்போ எங்கள் ராஜா ரொம்ப துக்கத்தில் இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான், மனவேதனைப்பட்டு இருக்கான். அதனால் நீங்கள் அந்த ராஜாக்கு ஏதாவது உபகாரம் பண்ண முடியுமா? அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ன உடனே, என்னடா இந்த பையன் ராஜாக்காக வரம் கேட்குறான் நம்மக்கிட்ட? இந்த பாருப்பா, பேச்சு உனக்கும் எனக்கும் தான். உன் மாட்டோட பாலை நான் குடித்தேன், அதனால் நீ ஏதாவது வரம் வாங்கிக்கோன்னு தான் சொன்னேனே கண்டு, நீ ராஜாவுக்கு போய் வரம் கேட்குற அப்படின்னு கேட்டவுடனே, ராஜாவை எனக்கு யாருன்னு தெரியாதுப்பா. எனக்கு இப்போ நீ வந்திருக்க, நான் உன்னை தெரியும், உன் மாட்டை தெரியும். அதனால் உனக்காக ஏதாவது கேட்கணும்னா கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், இல்லைம்மா, இல்லை பெரியவரே, நீங்கள் ஏதாவது கொடுக்கணுன்னு இருந்தால் எங்கள் ராஜாவுக்கு கஷ்டம் விடியணும். இதுதான் எங்கள் எல்லார் மனசுலேயும் இருக்கிற பெரிய சோகம். அதனால் எங்கள் ராஜாவுக்கு திரும்பி அந்த ராஜ்யம் கிடைக்கணும்.
இதுதான் எனக்கு வேண்டிய வரம், வேற ஒன்றும் எனக்கு உங்ககிட்டேருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவர் மனசில் விசாரம் பண்ணி பார்க்குறாரு இவன் சொன்னதை. சரி, ராஜா பிரஜாவத்சலனாக இருப்பான் போல இருக்கு. மக்கள்கிட்ட அன்பு காமிக்கணும் அப்படின்றது ஒரு ராஜாவோட கடமை தான். ஆனால் இவன் எல்லா விதமான நன்மைகளும் பண்ணுவான் போல இருக்கு. ராஜா நல்ல நல்ல பிரகிருத்தியாக இருப்பான் போல இருக்கு. அதனால்தான் இவன் திரும்பி திரும்பியும் எங்கள் ராஜாக்கு பண்ணுங்கன்னு கேட்குறான். சரி, நீ போயிட்டு உங்கள் ராஜாவை கூட்டின்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே அவன் கிளம்பி ஓடுறான் ராஜாவை போய் பார்க்கறதுக்கு. சரி, இவன் படிக்காத இடைய பையன், இருந்தாலும் இவனுக்கு நாட்டு நடப்புலாம் நல்லா தெரியறது. அதனால் இவன் ராஜாவுக்காக இவ்வளவு கேட்குறான் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதோ விஷயம் இருக்குது, வரட்டும் ராஜா பார்த்துப்போம் அப்படின்னோடனே இவன் ஓடி போய் ராஜா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். உடனே ராஜா ஒரே தீனஹீன வேஷத்தில் இருக்கார் அவர். அந்த வேஷத்தோடைய இந்த கிருஷ்ணதாஸ் பயாரிஜியை பார்க்குறதுக்கு வரான். வெளியே அந்த குகைக்கு வெளியிலேயே நின்றுண்டு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து ராஜா நமஸ்காரம் பண்ணுறான். 2 கையும் கட்டிண்டு பயபக்தியாக நிற்கிறான். உடனே இவருக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுத்து. மகான்கள் சந்துக்கள் அவளுக்கெல்லாம் முகத்தை பார்த்த உடனே மொத்த அகராதியும் படிச்சிருவாள். அதனால் புரிஞ்சு போயிடுத்து அவனுக்கு. பயாரிஜிக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுத்து. என்னப்பா அப்படின்னு கேட்குறார். உடனே ராஜா சொல்கிறான், இந்த மாதிரி துஷ்டர்கள் அவள்லாம் என்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றின்னு போயிட்டா. இப்போ நானும் இந்த நாட்டு பிரஜைகளும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எனக்கு நான் கஷ்டப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம், ராஜ்யம் போனதுக்காக இல்லை. ஆனால் என்னுடைய ஜனங்கள் தவிக்கிற தவிப்பை பார்த்தா என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு கண்ணீர் விடுறான் ராஜா. உடனே நான் என்ன செய்வேன், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, சரிப்பா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்குறியா, சொல்லுங்கோ அப்படின்ன உடனே, நீ இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலையில் மேலே ஏறுவியா அப்படின்னு கேட்குறாரு. ஏறுற, தாராளமாக ஏறுறேஞ்சி. நீ அங்கே போ, மலை மேலே ஏறி மலை உச்சிக்கு போய் அங்கே நின்று 4 பக்கமும் நீ பார்க்கணும். உன்னுடைய கண் திருஷ்டி இந்த 4 பக்கமும் எவ்வளோ தூரம் படுறது அது வரைக்கும் உன்னுடைய ராஜ்யம்தான், சரியா அப்படின்னு சொன்னதும் ராஜா உடனே மலை மேலே கிடுகிடுன்னு ஏறிட்டான். அந்த சமயத்தில் மேகங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நன்னா தெரியறது. ரொம்ப தூரம் பார்க்குறார் ராஜா. அந்த துஷ்டர்கள் பிடிங்கின்னு போனான் இல்லையா, அந்த ராஜ்யத்தோட எண்டு வரைக்கும் பார்த்துடுறான் ராஜா. பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தார். வந்த உடனே கிருஷ்ணதாஸ் பயாரி மகாராஜ் சொல்கிறார், ராஜா நீ இப்போவே கிளம்பு, யுத்தத்துக்கு போ, ஜெயம் பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நீங்கள் எதையுமே புரிஞ்சிக்காமல் சொல்கிறேன். என்னுடைய சேனையெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப கொஞ்சம் சேனை தான் இப்போ என்கிட்ட இருக்கா. எல்லா சிப்பாய்களையும் இழந்துட்டேன், ரொம்ப கொஞ்சம் சிப்பாய்கள் தான் இப்போ என்கிட்ட இருக்கா. என்னுடைய சேனையும் பலமும் கம்மி, தனம் ரொம்ப சுத்தம், ஒன்றுமே இல்லை, எல்லாமே குறைவாக தான் இருக்குது என்கிட்ட. இது சாத்தியமே கிடையாதே அப்படின்னு சொல்கிறான் ராஜா. இந்த பார்ப்பா, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிறத நீ அப்படியே நம்பு, கேட்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் சிப்பாய்கள் இருக்கா இல்லையா, அவளோட கிளம்பி யுத்த களத்துக்கு போ, அந்த துஷ்டனோட யுத்தம் செய், அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன நடக்கிறதுன்றதை பார்ப்போம். நீ கிளம்புப்பா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குடிசைக்குள்ளே போயிட்டார். உடனே ராஜா என்ன பண்ணுறான், நேராக கிளம்பி அரண்மனைக்கு போகிறான். இருக்கிற சிப்பாய்கள் எல்லாம் திரட்டிக்கிறான். அங்கேருந்து கிளம்பும்போது இவர் அந்த குடிசைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ராஜாவோட தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற, குரு கிருப்பை இருக்குப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவனும் போய் அத்தனை பேரையும் சேர்த்துண்டு போய் யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்தில் பராஜித் அடைஞ்சிட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் சிப்பாய்களோட தான் இவன் போயிருக்கான். ஆனால் அங்கே அந்த போரில் நிமிஷமாக ஜெயிச்சுட்டான் அவளை. எல்லாம் மீதி இருக்கிறவாள்லாம் புறமுதுகிட்டு ஓடி போயிட்டா. இப்போ என்ன ஆச்சுன்னா, இருக்கிற அந்த ராஜ்யமும் சேர்த்து இந்த ராஜாவுக்கு கிடச்சிடுது.
உடனே இந்த சிப்பாய்கள் இருக்கிறவா அங்கே போய் வெற்றி கொடி நாட்டிட்டா. இவளோட கொடியை எடுத்துன்னு போய் அங்கே நட்டுட்டா. உடனே இவன் நேராக வந்தான் அரண்மனைக்கு. அவனால் சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி எங்கே இருந்தோ ஒரு மகாத்மா வந்தார், இப்படி நம்மளுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி அந்த பரிவாரம் எல்லாரையும் கூட்டிட்டு திரும்பியும் அந்த மகாத்மாவை சேவிக்கிறதுக்கு ஓடி வரான். அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடக்கவே முடியாது, அதற்கான தருணமே இல்லை, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு என் தலைமையில கையை வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் ஆசீர்வாத வச்சனத்தினால நான் இன்னைக்கு இப்படி ஒரு வெற்றி கொடியே நாட்டிட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திரும்பி என்னுடைய இதெல்லாம் எனக்கு கிடச்சிடுத்து அப்படின்னு காலில் விழுந்து எல்லாம் பொண்டாட்டி பரிவாரம் எல்லாருமே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறா. இந்த மாதிரி ஒரு சித்த மகாத்மாவை நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் என் மேலே அனுகிரகம் பண்ணி எனக்கு நாட்டை திரும்பி வாங்கி கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஞான பிரதானம் உங்களை மாதிரி இருக்கிறவா தான் பண்ணணும், அதனால் என் மேலே கிருப்பை பண்ணுங்க, எனக்கு நீங்கள் தான் ஞான பிரதானம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். இப்போ அவனுக்கு ராஜ்யமும் கிடச்சிடுத்து, அவனுக்கு தீட்சையும் கொடுத்துட்டார். என்ன பண்ணணுன்றத ஆக்ஞை பண்ணும்போது தீட்சை கொடுத்துட்டேலே என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை பாசா, நீ சதா பஜனை பண்ணிட்டு இருப்பா, அது போதும். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, எனக்கு என்ன நீங்கள் ஆக்ஞை இடுறேன்றது திரும்பியும் சொல்லுங்க, எனக்கு எந்த பஜனையும் தெரியாது. அப்படியாப்பா, நான் உனக்கு 3 ஆக்ஞை கொடுக்குறேன். முதல் சமாச்சாரம் ஏகாதசி விரதம் இருக்கணும், அது. 2வது, ஊருக்குள்ளே எந்த சாது நுழைஞ்சாலும் சரி சாதுக்களுக்கு சேவை பண்ணணும். 3வது, பிரதி தினம் 1/2 மணி நேரமாவது பஜனை பண்ணணும். இன்னொன்று, எது சாப்பிட்டாலுமே அனிவேதித்து, நீ நிவேதனம் ஆகாதது எதையுமே புசிக்கக்கூடாது. எந்த சின்ன சமாச்சாரம், பால்லேருந்து பழத்துலேருந்து அன்ன ஆகாரத்துலேருந்து எது சாப்பிட்டாலும் 2 துளசி தளமிட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இதுதான்ப்பா நான் உனக்கு இடுற ஆக்ஞை, இதை மட்டும் நீ கடைப்பிடிச்சிட்டு வா, எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும் நாடு சதா, நீ கவலைப்படாத அப்படின்னு. இப்போ ராஜா எப்போ இதெல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தானோ அவனுடைய ராஜ்யமே சதானந்தத்தான், சதானந்தம்தான், சதானந்தத்தில் திளைக்கிறது. ஒரு தடவை என்னாச்சு, ஏதோ நிறைய சாதுக்கள் வந்திருக்கா அந்த ஊருக்கு, பெரிய உற்சவம் மாதிரி கொண்டாடுறான். சாதுக்கள் நிறைய பேர் வந்திருக்காளே, நம்ம உற்சவம் மாதிரி பண்ணணும், நம்ம குருநாதர் சொல்லிட்டு போயிருக்காரே, நம்ம உற்சவம் மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அன்னைக்கு பகவானுக்காக விசேஷமாக விருந்து போகு ரெடி பண்ணுறான். அதில் ஜிலேபி, நெய்லியே ஜிலேபி பண்ண சொல்லி சமயக்காரர்கிட்ட சொல்லி ஜிலேபிலாம் பண்ணுறான். இந்த மாதிரி சாது சேவா நிரந்தரம் பண்ணிட்டு வரான். இந்த ஜிலேபி பண்ணானே அதை ஒரு தட்டில் வச்சு பகவானுக்கு நிவேதனத்துக்கு எடுத்துன்னு போகும்போது என்ன எடுத்து ஒரு ஜிலேபி கீழே விழுந்துடுத்துன்னா அதை திரும்பி எடுத்து அந்த தட்டில் வச்சு அதை நிவேதனம் பண்ணுறதுக்கு அது லாய்க்கில்லை, அது என்ன பூமியில் விழுந்துடுத்துது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு அவள் போயிட்டேன். இதை என்ன பண்ணால், இந்த ராஜாவோட பையன் ஒரு 10 வயசு, அந்த குழந்தை இதை பார்த்துட்டே இருக்கான். ஓடி வந்தான், டக்குன்னு எடுத்து வாயில் வச்சுக்கிட்டான். ராஜா கவனிச்சுட்டார். ராஜா அங்கே தான் இருக்க கவனிச்சுட்டார். அவருக்கு குரு வச்சனத்தில் இருந்த நிஷ்டையை பாருங்கோ. சுவாமிக்கு போகு கொடுக்காம எதுவுமே சாப்பிடக்கூடாது, நிவேதனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். யாருக்கும் நிவேதனம் பண்ணாமல் எதையும் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞை போட்டிருக்கார் இல்லையா குரு மகாராஜ். இவன் என்ன பண்ணுறான், நேராக தன்னுடைய பையனாக இருந்தால் கூட சரி, நிவேதனம் ஆகாத வஸ்துவை இவன் வாயில் வச்சு சாப்பிட்டுட்டானே அப்படின்னு ஒரு கோபம் வந்தது. பகவானுக்கு நிவேதனம் ஆகாததை நீ எப்படிடா எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு தல்வார உருவினா குழந்தைய வெட்ட போயிட்டான். அந்த சமயத்தில் அங்கே இருந்த சாது எல்லாரும் உட்கார்ந்துட்டுருக்கா இல்லையா, நேராக எல்லாரும் ஓடி வந்து அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து ஆவா பிடிச்சுன்ட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டா. அவனுடைய கோபம் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு தணிந்து, நீங்கள் மட்டும் வரலன்னா நான் கொன்னே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ராஜா. உடனே அவா சொல்கிறா,
அடுத்தவாளுடைய வஸ்துவை அபகரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அவன் என்னோட குழந்தை, அடுத்தவா வஸ்துன்னு நீங்கள் எப்படி சொல்லுவேள், அவன் என் குழந்தை அப்படின்னு ராஜா சொல்கிறான். சரிப்பா, நீ கிருஷ்ணதாஸ் பைஹாரி குருஜிக்கு நீ என்ன வாக்கு கொடுத்த? என்னுடைய குலதெய்வமே நீங்கள் தான், என்னுடைய எல்லாத்தையும் நான் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன இல்லையா? சர்வஸ்வ சமர்ப்பணம் அப்படின்ற வார்த்தை சொன்னியே, அப்படின்னா இந்த குழந்தையும் அதில் சேர்த்தி தானே? உன்னுடைய சர்வஸ்வம்னா உன்னுடைய குழந்தையும் அதில் சேர்த்தி தானே? அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த குழந்தைய கொல்ல துணியலாம்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே குருவுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். சந்துக்களுக்கு தான் என்னுடைய இது எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த குழந்தை எங்களை தான்ப்பா சாரும். நீ இனிமேல் அந்த குழந்தைய நீ இப்படி அடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீ அந்த குழந்தைய நீ நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டா. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த குழந்தையும் மகளுக்குள்ளே போவே இல்லை. அந்த மகளுக்குள்ளே இந்த சந்துக்களோடையே தங்கிண்டு அவளோடையே சுற்றிண்டு அப்படியே இருக்கிறது அந்த குழந்தை. அப்புறம் அவள்லாம் அங்கேருந்து குள்ளூர்லேருந்து கிளம்பிட்டா. அப்போ அந்த குழந்தைய கூட்டின்னு வந்தா. ராஜாக்கிட்ட சொன்னால், இன்னைக்கோடு நாங்கள்லாம் விட பெற்றுக்கிறோம், நாங்கள் அடுத்த க்ஷேத்திரம் போகணும், நாங்கள் கிளம்புறோம். அப்போ அவன் ராஜாக்கிட்ட சொல்கிறா, எங்ககிட்ட ஒரு பையன் இருக்கான், நான் அவனை விற்க போகிறோம், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறான் அந்த சந்துக்கள். உடனே ராஜா ஆஹா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் காலில் விழுந்து தட்சணையை அவள் காலில் சமர்ப்பிக்கிறான். ராஜாவுக்கு திரும்பி அந்த குழந்தை பிராப்தமாக எடுத்து. அப்படி குரு வச்சனத்தில் அப்படி ஒரு நிஷ்டை, அப்படி ஒரு பாவனை. அந்த குழந்தையும் ரொம்ப புத்திசாலி குழந்தை. இந்த சந்துக்களோட வாசம் பண்ணிட்டே பிற்காலத்தில் அந்த குழந்தை பெரிய சந்தாயிட்டான். அவன் பெரிய சந்தாயிட்டான். அவள் அப்பாவுக்கு அப்புறம் அவன் தான் ராஜாவாக ஆறான். அவனும் பரம சாது சேவை பண்ணுறான். அப்படி ஒரு சாது சேவை பண்ணுறான். ஒரு தடவை ஒரு சந்த், அவர் கிரகஸ்தர், அவர் மனைவியோடு வரார். சமையற்காரன் என்ன சமைச்சு வச்சிருக்காளோ அது நிவேதனம் ஆயிருக்கான்னு பார்த்து தானே தன் கையால் பரிமாறுவேன். இலை போட்டு யாருடைய உபகாரமும் வாங்கிக்க மாட்டார். சந்து சேவால அப்படி ஒரு நிஷ்டை இருக்கு. அப்போ அந்த கிரகஸ்தர் நீங்கள் ஆகாரம் பண்ணுங்கோ அப்படின்னு ஆசனம் போடுறார். உட்காந்துக்கிறார். உட்கார்ந்தவனே இலை பரிமாறும்போது என்ன பண்ணுறார், அவருக்கு ஒரு இலை போடுறார். அந்த கிரகஸ்தருக்கு அவருடைய மனைவி கிட்ட 2 இலை போடுறார். உடனே அந்த கிரகஸ்தர் கேட்குறார், ராஜா, நானும் என் மனைவி மட்டும்தான் வந்திருக்கோம், 2 இலை தான், நீங்கள் என்ன 3 என் மனைவிக்கு அருகில் எதுக்கு 2 இலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அது இல்லை, அவளோட கர்ப்பத்தில் இருக்கிறது மகா சந்து, அதனால தான் அந்த குழந்தைக்கும் சேர்த்து 2 இலை போட்டேன். அப்போ தான் 2 மாதம் கூட ஆகலை அவள் கர்ப்பம் தரிச்சு. உடனே வியந்து போயிட்டார் அந்த கிரகஸ்தர். இவனோ ராஜா, இவனால் எப்படி நம்ம மனைவி கர்ப்பிணியாக இருக்கான்றதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. உடனே 2 இலை போட்டுட்டானே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போய் கேட்குறார். கர்ப்பம் ஆயிருக்கா, அதுக்குள்ளே ஒரு சந்து இருக்கார் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறார். கேட்டோடனே அவர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இது எங்களுடைய குருநாதர், அவருடைய மூல கிருப்பை இது. கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி தான் எங்களுடைய குரு. அவருடைய மூல கிருப்பையினால் எனக்கு மனசில் அனுபவம் ஆச்சு. அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை ஒரு சாது தான், சந்து தான் ஜனிக்க போகிறான்றது, அதனால தான் 2 இலை போட்டேன் அப்படின்னு சிரிக்கிறான். உடனே அந்த கிரகஸ்தர் எழுந்து ராஜாவுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து, இப்படி ஒரு ராஜா, இப்படி சந்து சேவியாக இருக்கள், இதோடு இல்லாமல் உங்களுக்கு இப்படி ஒரு நீங்கள் சர்வஸ்வத்தையும் புரிஞ்சுட்டேளே, இப்படி ஒரு ஞானம் உங்களுக்கு பிராப்தியாச்சே, இதை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். இது இப்படி. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் பிகானேர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, ஊர் இருக்குது.
அங்கே கோலாயத்து தீர்த்துன்னு ஒன்று, கோலாயத் தீர்த் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிகானீரோட ராஜா வந்து ராவ் முகர்ஜி ரத்தோட். அவருக்கு பொண்ணு, அவளோட பேர் அபூர்த்தே. இந்த அபூர்த்தேக்கு வந்து இந்த கிருஷ்ணதாஸ் பயாரிஜி அங்கே வந்திருக்கார் பிகானீருக்கு. வந்தபோது அந்த அபூர்த்தேக்கு சிக்ஷா பண்ணி வைக்கிறார், அவளுக்கு மந்திரோபதேசம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறார், நேராக புஷ்கர் தீர்த்தத்துக்கு வரார் கிருஷ்ணதாஸ் பயாரிஜி. இவர் ராமபக்தி பரம்பரா தானே, ராமானந்தாச்சாருடைய சிஷ்யாள் தானே இவெல்லாம். இவருக்கு வந்து சீதாராம யுகல மந்திர உபதேசம் உண்டு. அதனால இவர் என்ன பண்ணுறார், அங்கேயே தங்குறார் இந்த புஷ்கர தீர்த்தத்திலே 6 வருஷ காலம். 6 வருஷ காலம் அங்கே இருந்து அனுஷ்டானம் பண்ணுறார். 6வது வருஷம் அவருக்கு ராமர் சீதையோட தரிசனம் ஆறுது. ஆன உடனே பகவான் ராமன் வந்து ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர் இல்லையா, அவர் என்ன வரம் கேட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணதாஸ் பயாரிஜி மகாராஜ் கிட்ட கேட்குறார். அவர் சொல்கிறார், எனக்கு வரம் கேட்கறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, உங்களுடைய பாதத்தில் எனக்கு ஸ்திரமான பக்தி இருக்கணும், இது ஒன்று தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதாஸ் பயாரிஜி காலில் விழுந்து கேட்குறார். கேட்ட உடனே பகவான் சொல்கிறார், ததாஸ்துப்பா, உனக்கு வந்து நீ என்னண்ட பக்தி ஸ்திரமான பக்தி வேணும்னு கேட்டிருக்க, இருந்தாலும் அது உனக்கு எப்போ உண்டு, இதுக்கு மேலே உனக்கு நான் வந்து தீர்காயுசை கொடுக்குறேன், ரித்தி சித்தி வரப்பிரதானமும் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு அவராக கொடுத்தார், ஸ்ரீராமராக கொடுத்தார். கிருஷ்ணதாஸ் பயாரிஜி மகாராஜ் ரொம்ப காலம் இருந்தார், ரொம்ப காலம், 100 வயசுக்கெல்லாம் மேலே இருந்தார். அப்புறம் அங்கேருந்து கிளம்புறார். கிளம்பி அமீர் அப்படின்னு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் கல்தாஜி அப்படின்னு ஒரு ஊர், அந்த கல்தா ஸ்தானத்துக்கு வர வந்துட்டு இந்த ஜெய்ப்பூரில் பக்காடி க்ஷேத்திரம், அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 30 மைல் தான் இந்த கல்தா க்ஷேத்திரம், கல்தாஜி இருக்கு. அங்கே வந்து அந்த க்ஷேத்திரத்துக்கு வரார். அதில் வந்து மேலே ஏறினான்னு வச்சுக்கோங்க, அந்த பக்காடுக்கு மேலே ஏறினா அங்கே காலவ் முனிவருடைய ஸ்தானம் இருக்கு. அவர் அங்கே தபஸ் பண்ணியிருக்கார். இந்த காலவ் முனிவருடைய தபாஸுக்கு மெச்சி சாக்ஷாத் கங்கையே அங்கே பிரகடனம் ஆனா. அந்த குண்டமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, அங்கே போனால் நம்ம இப்போ நல்லா ஸ்நானமும் அங்கே பண்ணலாம். அதுக்கு மேலே தான் இந்த கிருஷ்ணதாஸ் பயாரிஜியோடைய குகை இருக்கு. டோனியில் கூட போகலாம் போகணுன்னா. அந்த காலவ்ஜியினுடைய அந்த முனிவருடைய பஜன ஸ்தலமும் அங்கே இருக்கு, போனால் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த சமயத்தில் இவருடைய சிஷ்யனான நாபாஜியும் இவரோட வந்திருக்கார். இந்த கல்தாஜின்ற இடத்துல வந்து ராஜஸ்தானில் வந்து எல்லா சந்துக்களும் வந்தால் அவசியம் அங்கே போவா. இப்போ கிருஷ்ணதாஸ் பயாரிஜி இங்கே வந்த உடனே அந்த இடத்தினுடைய மனோரமையத்தை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே தங்கிடுறார். இந்த பிகானீர் ராஜாவுடைய பொண்ணு வந்து அபூர்த்தேன்னு இருக்கா, அவளுக்கு வந்து சிஷ்யா ஆக்கிண்டார், அவளுக்கு உபதேசம் தீக்ஷா மந்திரம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த அபூர்த்தேவை இந்த அமீர் ராஜா பிருத்திவி, அந்த பிருத்திவி ராஜாவோட கல்யாணம் ஆறுது. இந்த அபூர்தேவுக்கு இந்த பிருத்திவி ராஜாவோட கல்யாணம் ஆறுது. அதுக்கப்புறம் அவளுக்கு பேர் வந்து பாலாபாயின்னு வச்சுட்டான் ராஜா. அபூர்தேன்ற பேர் இல்லாமல் பாலாபாயின்னு எடுத்து கல்யாணத்துக்கு அப்புறமா இவா 2 பேரும் பெரிய சந்துக்கள். யார், இந்த பிருத்திவி மகாராஜாவும் இந்த பாலாபாயும் பெரிய சந்தானா. அவளுடைய சரித்திரமும் இருக்குது இந்த பக்தமாலில், அது பின்னாடி வரும். அது இந்த பிருத்திவி ராஜா வந்து என்ன பண்ணுறான், இவா 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக கொடுத்தனம் நடத்தின்னு இருக்கா. இந்த பிருத்திவி ராஜா என்ன ஒரு தாந்திரிக் சக்கரத்தில் போய் மாட்டின்ட்டார். அது அப்படின்னா அங்கே வந்து கனப்பட்டா ஜோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாந்திரிக்கு அந்தூரில். அவன் என்ன நினச்சான், எப்படியாவது இந்த ராஜா ராணியை வசியமாக்கிடணும், அவனை வந்து எப்படியாவது மடக்கி நம்முடைய சிஷ்யராக ஆக்கின்றணும் இவா 2 பேரையும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தான் அவன். இந்த ராஜா வந்து அவனுடைய அந்த பேச்செல்லாம் நம்பி அவன் சிஷ்யனாக ஆயிட்டான். அந்த கனப்பட்டா ஜோகிக்கு வந்து இந்த தாந்திரிக்கிட்ட சிஷ்யன் ஆகிட்டான். பாலாபாய் கிட்ட சொல்கிறான் பொண்டாட்டிக்கிட்ட, இந்த பாருமா, நான் வந்து பெரிய மகான், அவர் பெரிய தாந்திரிக்கு, அவர் என்ன வேணால் பண்ணுவார் நம்மளுக்காக, அவருடைய பேர் கணபட்டா ஜோகி, அவர்கிட்ட நாம் வந்து
நான் உபதேசம் வாங்கிட்டேன், நீயும் வந்து தீட்சை வாங்கிக்கோ அவர்கிட்ட. உடனே அவ சொல்கிறா, இதை பாருங்க, எனக்கு ஏற்கனவே குருதேவர் இருக்கார், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தீட்சாலாம் நான் வாங்கிட்டாச்சு. அவர் பரம வைஷ்ணவாச்சாரியார் அவர். அதனால் நான் ஏற்கனவே மந்திரம்லாம் எடுத்துட்டாச்சு. எனக்கெல்லாம் இந்த தாந்திரிக் இந்திரிக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு அது தேவையும் இல்லை, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டா ராஜா கிட்ட. இதனாலேயே ராஜா ராணிக்குள்ள சண்டை வந்துட்டு இருந்தது. நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேன்றியே அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், தாந்திரிக் இல்லையா அந்த கண்ணப்பட்டா ஜோகி, அவன் வந்து ஏதோ மந்திரம் வச்சுட்டான். அவ்வளோதான், சதா ராஜா ராணிக்குள்ள சண்டை. அவளை பார்த்தாலே, முகத்தை பார்த்தாலே ராஜா பிடிக்காது. இப்படி பெரிய தர்ம சங்கடத்தில் போய் ராணி மாட்டின்ட்டா. அழுகையான அழுக வருது அவளுக்கு. நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி நம்ம ராஜா வந்து இப்படி மாட்டின்ட்டானே அவங்கிட்ட போய். இப்போ என்னை பார்த்தாலே இவருக்கு பிடிக்காமையும் எடுத்து, ஒரு சந்தோஷமே இல்லாமல் போயிடுத்து. ராஜாவே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். இனிமே ராஜ நிர்வாகம்லாம் எப்படி நடக்கும்? இது என்ன, நம்ம குடும்பத்திலேயே இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்துடுது. இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது? சதா ஏதோ வேதனை இருக்கு, ஆனால் எந்த காரணமும் இல்லை அந்த வேதனைக்கு. இதை நம்ம எப்படி இதை போக்கிக்கணும்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு குருநாதரை நினச்சி 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 அழறா. வேற என்ன பண்ண முடியும்? கஷ்டம் வந்தால் குருநாதர் தான் நம்மளுக்கு கதி. குருநாதரை நினச்சி நினச்சி இவ அழறா. இந்த மனசுக்கு அந்தர்யாமி யாரு? உடனே அவருடைய மனசுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. இவ அவரை நினச்சி அழும்போது குருநாதருக்கு புரிஞ்சு போயிடுத்து, ஏதோ நம்மளுடைய சிஷ்ய அவர் வந்து ரொம்ப ஏதோ சிரமத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். கிளம்பி வந்துட்டார். கிருஷ்ணதாஸ் பயாரிஜி வந்துட்டார். அங்கே வந்த உடனே ராணி வந்து என்ன பண்ணுறா, ஏகாந்தத்தில் வந்து நமஸ்காரங்கள்லாம் பண்ணுறா. அவருடைய சரணத்தில் விழுந்து அவருக்கு உபச்சாரம் பண்ணுறா. அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இப்படிலாம் ராஜா வந்து இந்த தாந்திரிக்குடைய சக்கரத்தில் போய் மாட்டின்ட்டார், இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், இப்படி எனக்கு காரணம் இல்லாத ஏதோ வேதனைகள் குடும்பத்தில், எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கிளேசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரி, அதுக்கு என்ன உத்தாரணம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டார் கிருஷ்ணதாஸ் பயாரிஜி. கேட்டுட்ட உடனே சொன்னதோடு இல்லாமல் உடனே கிளம்பி கணப்பட்டா ஜோகி அவனுடைய ஆசிரமத்துக்கு வர்றார். அந்த கல்தாஜிக்கு கீழே போனால் தராயின்னு ஒரு இடம் இருக்கான். அங்கே தான் வந்து இந்த தாந்திரிக்க ஆசிரமத்தை வச்சுட்டு இருக்கான். அங்கே நேராக போயிட்டார் பஹாரிஜி. போய் அங்கே உட்காந்த உடனே ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. இவர் எழுந்துக்கவே இல்லை. அவன் பார்த்தார் தாந்திரிக்கு, ஏதோ சாத்வி மகான் இவர் பார்த்தா புரியுறது. இவர் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்காரே, என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறார். நேராக வரார். வந்து, எழுந்திருப்பா, எழுந்துரு, எதுக்கு இங்கே வந்திருக்க, இங்கேருந்து முதல்ல கிளம்பு, நீ போ போ அப்படின்னு ரொம்ப ரொம்ப கடினமாக குரலை வச்சுட்டு அவர் வந்து துரத்துறார். உடனே பஹாரிஜி சொன்னார், இது பார்ப்பா, நானும் சாது நீயும் சாது, அவ்வளோதானே, ஒரு நாள் ராத்திரிப்பா, இன்னைக்கு நான் இங்கே தங்கிக்கிறேன், நாளைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற. இல்லைல்ல, நீ சாது போல் நாடகம் ஆடுற, இப்போ உட்காருவ, அப்புறம் இங்கேயே ஒரு ஆசிரமத்தை அமைச்சிடுவ, நீ முதல்ல கிளம்பு, இங்கே இருக்கக்கூடாது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிற. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் அங்கே போய் உட்காந்தார். தாந்திரி என்ன பண்ணார், ஒரு சிஷ்யனை அனுப்பிச்சார், இவன் பின்னாடியே போ, இவர் எங்கே போகிறார் என்ன பண்ணுறாருன்றதை பார்த்துன்னு வந்து எனக்கு சொல்லு அப்படின்ற. அவன் பார்த்துன்னு வந்து இங்கே போயிருக்கார், இங்கே உட்காந்துட்டுருக்கார், எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறான். சொன்ன உடனே இந்த தாந்திரிக்கு என்ன பண்ணுறான், ஒரு சிங்கம் மாதிரி ரூபம் எடுத்துக்கிறான். சிங்கம் மாதிரி ரூபம் எடுத்துன்னு போய் அவருக்கு பக்கத்தில் போய், கிருஷ்ணதாஸ் பஹாரிஜி பக்கத்தில் போய் நின்றுட்டு உருமுறான். இதை பார்த்துட்டு அவர் பயந்து போயிடுவார் அப்படின்னு, அவன் அங்கேருந்து ஓடிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இவர் சிங்க ரூபம் எடுத்துன்னு போய் கத்தின உடனே அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணதாஸ் பஹாரிஜி வந்திருக்கிறது இவன் தான் தெரிஞ்சுட்டார். உடனே, அரே மூர்க்கா, கழுத மாதிரி ஏன் கத்துற அப்படின்னார். நீயும் சாது நானும் சாது, ஆசிரம வாசலில் வந்து அங்கே உட்கார விடலை, சரி நான் எங்கேயோ காட்டில் வந்து உட்காந்துட்டுருக்கேன்,
இங்கேயும் வந்து என்னை உட்கார விட மாட்டேன்ற, கழுதை மாதிரி மூர்க்கனாக இருக்க, கழுதையா போ அப்படின்ட்டார். அவ்வளோதான், அந்த கணபடாதாந்திரிக்கு இப்போ கழுதையாகிட்டார். இப்போ மீதி எல்லாம் சிஷ்யர்களும் ஓடி வரா, இந்த கழுதைக்கு பின்னாடியே போகிறா, அழறா. இது என்ன பண்ணிட்டு, இது கழுதைகள் கூட்டம் இருக்கு, அங்கே போய் சேர்ந்து நிறுத்து. இது தேடுறா, இந்த இந்த இத்தனை கழுதைக்குள்ளே நம்ம குருநாதர் எங்கே அப்படின்னு அந்த சிஷியர்கள்லாம் தேடுறா. இவர் கழுதையே அங்கே தெரிஞ்சுட்டு இருக்கார். இந்த மீதி சிஷ்யர்களை பார்த்து, அந்த சிஷ்யர்லேயே பெரிய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கானே, அவன் சொல்கிறான், அந்த சாது பக்கத்தில் போகாதடா, அவன் நிமிஷமாக கழுதையாக்கிட்டார் நம்ம குருநாதரை, நம்மளெல்லாரையும் குரங்கா ஆகிடுவார், அதனால் நீ வந்து அவர் பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு மீதி சிஷ்யர்களெல்லாம் கத்துறா. உடனே அந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணா, நேராக வந்தா, இதில் ஏதோ நடக்கிறது, நம்மளாம் தப்பிச்சுக்கணும், இல்லை நம்மளையும் ஏதாவது சபிச்சிட போகிறார் அப்படின்னு எல்லாம் சரணத்தில் விழறா, பைஹாரிஜியோட காலில் வந்து விழறா. இதில் என்ன பண்ணான், ஒரு சீடன் மட்டும் நேராக கிளம்பி ராஜா கிட்ட போனான், பிருத்திவி ராஜா கிட்ட. என்ன ஆச்சுப்பா, என்ன விஷயம், எங்கே வந்த அப்படின்னு கேட்குறான் ராஜா. ராஜாவுக்கு தெரியாது இந்த பைஹாரிஜி வந்து நம்ம பத்னியோட குரு தான், இந்த 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 மாதிரிலாம் இந்த விவரத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுன்றான். இந்த நம்ம குருநாதருக்கு என்ன பண்ணார் வந்திருந்த இவர் அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிறான். அப்படியா, கழுதையாக போயிட்டாரா, ஐயோ சார் நானே வரேன், அவர் யார், அவரை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிருத்திவிராஜ் நேராக கிளம்பி வரார். வந்து கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜியை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரு க்ஷணத்தில் பெரிய மகான், பெரிய சந்து, பெரிய சித்தர் மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். ராஜா வந்திருக்கிறது ராஜான்னு தெரியாதானே இவருக்கு. உடனே இவர் வந்து, ஏன்பா நீ இந்த நாட்டுக்கே ராஜா, என்னத்துக்கு இப்போ திடீர்னு வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற, என்ன ஆட்சி இப்போ அப்படின்ன உடனே, நீ யார் என்ன அப்படின்னு சும்மா விசாரிக்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நான் தான் இந்த ஊரோட நரேஷ் பிருத்திவிராஜ். சரி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நன்னாரு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். இல்லை, நீங்கள் கழுதையாக்குனாலே அவர் தான் என்னோட குரு, அவரை திரும்பி என்னுடைய குருவாக மாற்றி நீங்கள் எங்கிட்ட கொடுக்கணும், எனக்கு அதுதான் வேணும். இந்த சிஷ்யாலாம் நிற்கிறாளே, இவெல்லாம் எனக்கு வந்து குருபாயி, அதான் என்னுடைய சகோதரர்கள் மாதிரி. அதனால் அவள் காதில் எல்லாம் தங்கத்தோடு போட்டுன்னு இருந்தா, காதோடு அந்த தங்கத்தோடு இப்போ உங்கள் காலில் கிடக்குன்னு நான் அதை பார்க்குறேன், என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு எல்லாமே ஒரே புதிராக இருக்குது அப்படின்றான் ராஜா. அது எல்லாத்தையும் திரும்பி கொடுத்துருங்களேன் அவட்ட அப்படின்ற. எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ன உடனே திரும்பி அந்த காது போய் எல்லாருடைய சிஷ்யார்களோட காது போய் ஒட்டின்னு எடுத்து, அந்த தங்க குண்டலத்தோடு எல்லாம் போய் ஒட்டின்னு எடுத்து, எனக்கு எங்கள் குருநாதரை திரும்பி வாபஸ் கொடுங்க, அதுதான் எனக்கு வேணும். சரிப்பா, நிறைய உத்பாதம் பண்ணியிருக்காரு உன்னுடைய குருநாதர், சரி நான் அவருக்காக மன்னிப்பு கேட்குறேனே அப்படின்றான் ராஜா. சரிப்போ, அந்த கழுதை எங்கே இருக்கோ அதை கூட்டின்னு வா அப்படின்றார் கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி. போகிறான் இவங்க உடனே ராஜா தேடிண்டு, அந்த தாந்திரிக்கை தேடிண்டு. அங்கே போனால் ஏகப்பட்ட கழுதை இருக்குது, அந்த கழுதையோட போய் இதுவும் சேர்ந்து எடுத்து அவன் வந்து திரும்பி வந்து ராஜா வந்து இவருடைய கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி காலில் விழுந்து, என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா எல்லா கழுதையும் ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு தெரியல அப்படின்னு இல்லை, எல்லா கழுதையினுடைய காதை போய் பாரு, உன் குருநாதருடைய காது அருந்து தொங்கும், அதுதான் உன் குருநாதர், போ போய் பார்த்துன்னு வா போ அப்படின்னு சொல்கிற. சொன்ன உடனே ராஜா போய் பார்க்குறான், நிஜமாகவே ஒரு கழுதையினுடைய காது அருந்திருக்கு, இதுதான் குருநாதன் தெரிஞ்சுட்டுது. அதை இழுத்துன்னு வரலான்னு ட்ரை பண்ணுறான், அது வரமாட்டேன்றது. எந்த யோனியில் போய் அது ஜென்மம் எடுத்திருக்கோ அந்த மம்தா இருக்கும் இல்லையா அதுக்கு, அதனால் அந்த கழுதை வரல. இதுதான் மாயான்றது, இதுதான் மோகம். எப்படியோ இழுத்துன்னு வந்துட்டான் இந்த ராஜா அந்த கழுதையை குருஜி எதிரில். குருஜியை பார்த்த உடனே, அதாவது இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜியை பார்த்த உடனே உறிஞ்சிடுத்து அந்த கழுதைக்கு. அது அப்படியே ரெண்டு காலையும் மண்டி போட்டுன்னு விழுறது கீழே அவர் எதிர்க்க. உடனே கேட்டார் கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி, சந்துக்கிட்ட தேசம் பாராட்டுவியா, சந்துக்களை படுத்துவியா, யாருடைய வாழ்க்கையும் கெடுப்பியா,
எத்தனை பேர் வாழ்க்கையை நீ கெடுத்துருக்க, இந்த மாதிரி கெடுக்கலாமா? அது உடனே இல்லை இல்லைன்னு தலையை ஆட்டுறது வேகமாக. மன்னிப்பு கேளு, திரும்பி இந்த தப்பு பண்ண மாட்டியே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அது 2 காலையும் முண்டிட்டு தரையில் மோதிக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணுறார், சரி அப்படின்ட்டு கமண்டலத்துலேருந்து இத்தனை ஜலத்தை எடுத்து அது மேலே தெளிக்கிறார். கழுத சரீரம் போயிடுத்து. உடனே காலில் விழுறார். நான் செஞ்சது அபராதம்தான், நான் எல்லாமே தப்பு காரியம்தான் பண்ணியிருக்கேன், பணம் காசுக்கு ஆசைப்பட்டுண்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், உடனே என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த பாருப்பா, பூலோகத்தில் ஜென்மம் எடுக்கிறதே கஷ்டம், இந்த மாதிரி அபராதம் இன்னொருத்தருக்கு விளைவிக்கிற மாதிரி காரியத்தை பண்ணவே கூடாது. எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கணும். அவனே உனக்கு இம்சை பண்ணியிருந்தாலும் நீ அவனுக்கு நல்லது தான் நினைக்கணும். மற்றவாளுக்கு கெடுதல் பண்ணணும்னு எவன் மனசால் நினைக்கிறானோ அதை அனுபவிச்சே அவன் தீருவான்ப்பா. அதனால் நீ இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், எனக்கு நீங்கள் ஏதாவது ஆக்ஞை எடுங்கோ, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன். இந்த மாதிரி சித்தர் மாதிரிலாம் நாடகம் போடுற வேலையெல்லாம் பண்ணாத. நான் எங்கே உட்காந்துட்டேனோ உன்னுடைய ஆசிரம வாசலில் எங்கே உட்காந்து நான் பஜனை பண்ணேனோ அந்த இடத்துல உன் சிஷ்யர்கள் சாயங்காலம் அந்த துணி மாதிரி வச்சு அது மேலே கட்டை போட்டு அது எரிஞ்சுட்டே இருக்கணும் அந்த இடத்துல. இதை நீ செஞ்சு தான் ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்காங்க. இந்த அவருடைய சிஷ்ய பரம்பரைகள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கலாம். இப்படி சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பரம்பரை அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்புறம் இந்த பிருத்திவிராஜா என்ன பண்ணுறான், இவர்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுண்டு இங்கே நேராக கிளம்பி ஆற்றுக்கு போயிடுறான். அரண்மனைக்கு போய் மனைவியை பார்க்குறான். வாயால் அவன் எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி குருஜி வந்தார் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். அந்த பாலாபாயோடைய மனசில் தோணிடுது, சரி குரு ஏதோ வேலை பண்ணியிருக்கார், ஏதோ லீலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட கேட்குறா. அவளே கேட்குறா, உங்கள் குருநாதர் சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு கேட்குறார். உடனே ராஜா சொல்கிறான், இந்த மாதிரி கல்தாலேருந்து ஒரு மகாத்மா வந்திருந்தார், அவரை பார்த்த உடனே என் மனசில் பக்தி பண்ணணும்னு சொல்லிட்டு என் மனசில் ஒரு உத்வேகம் வந்துடுது. அதோடு இல்லை, அவர் பெரிய மகா சந்தா இருக்கார், இப்படிலாம் நடந்தது விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சொல்கிறான். உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமும் துவேஷமும் காரணம் இல்லாமல் உன் மேலே வரும். நீ அழுவ, ஆனாலும் எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்காது. எனக்கு உன் மேலே அப்படி ஏற்பட்ட ஒரு துவேஷம் இருந்தது. ஆனால் நான் எந்த க்ஷணம் அந்த மகாத்மாவை பார்த்தேனோ எனக்கு உன் மேலே ஒரு பச்சாதாபம் ஏற்பட்டுருது. இத்தனை நாள் நம்முடைய மனைவியை இப்படி அவளை ரொம்ப படுத்தினோமே அப்படின்னு என் மனசில் ஒரு பச்சாதாபம் ஏற்படுத்து. அவர் சரணத்தில் விழுந்ததுலேருந்து என் மனசில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகிடுது. என்னென்ன கெட்ட எண்ணங்கள் என்கிட்ட இருந்ததோ அதெல்லாம் என்னை விட்டு விலகி போயிடுது. இப்போ எனக்கு இனிமேல் நம்ம கண்டி போட்டுக்கணும், நம்ம பகவானை பக்தி பண்ணணும், பஜனை பண்ணணும். பகவானுடைய பிரசாதம்னாலே நீ எடுத்துன்னு கொடுத்தா கூட நான் சாப்பிட மாட்டேனே, இப்போல்லாம் அது சாப்பிடணும் அப்படின்னு என் மனசே இப்போ தான் ஒரு அமைதி நிலைமைக்கு வந்திருக்கு. அவர் பெரிய சந்து, பெரிய மகானவர். என் மனசுக்கு அவர் பெரிய சித்தர்னு கூட தோன்றது. நான் ஒரு பெரிய பாபியாக இருந்தேன், அதுலேருந்து என்னை தடுத்து ஆட்கொண்டு விட்டார் அவர். என் வாழ்க்கையும் இப்போ புரட்டி போட்டுட்டார் அப்படின்னு சொன்னோடனே ராணி சொல்கிறா, சரி நீங்கள் இவ்வளோ குணங்கள் அவரை பற்றி பாடுறீங்களே, அவர் தான் என்னோட குருநாதர். ஓ, நீ அவருடைய சிஷ்யா? நீ சொல்லவே இல்லை இத்தனாள். சரி வாங்கோ, நம்ம 2 பேருமா போய் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம், நான் கூட்டின்னு போகிறேன் உங்களை வாங்கோ அப்படின்னு. இப்போ ராணி கிளம்பி ராஜாவோட நேராக வரா, அவரை சேவிச்சுக்கிறா. உடனே பைஹாரிஜியும் அவருக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி 2 பேரையும் இந்த ராஜா சொல்லிக்கிறான், நான் என்னென்ன தப்புலாம் பண்ணேனோ எல்லாமே அந்த தாந்திரிக்கனுடைய ஒரு நாடகத்தினால தான் இது அத்தனையும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கிட்ட அந்த குருநாதர் எதிர்க்கையே மன்னிப்பு கேட்குறான். உடனே அவ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குருநாதர் இருக்கார் ரட்சிக்கிறதுக்கு, நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்ன உடனே கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி சிரிச்சுக்கிறார். அப்புறமா 2 நாள் கழித்து இந்த தாந்திரிக்கு
இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி சரணத்தில் விழுந்து என்னை நீங்கள் சிஷ்யராக ஏற்றுக்கோங்க, நான் இனிமேல் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் அற்புதமாக பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே கிருப்பைக்கு ஆளாயிட்டா. அப்புறம் ராணி சொல்கிறா, நீங்கள் இங்கேயே தான் தங்கி இருக்கணும், உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ எல்லாமே பண்ணித்தரேன். எனக்கு என்னம்மா வசதி, நான் ஒரு குகையில் இருப்பேன், வெறும் பாலை குடிச்சிட்டு இருப்பேன், பால் இல்லாட்டாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு பஜனை தான் எல்லா ஆகாரமே, அதனால் நீ எனக்கு எதுவுமே தேவையில்லையேம்மா. இல்லை, நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும், எங்கள் ஊரை விட்டு போகக்கூடாது, நீங்கள் தயாளும் இல்லையா அப்படின்னு சரணத்தில் விழுந்தவனே ராணியை பார்த்து சிரிக்கிறார். சரிம்மா, நிஜமாவே அதுக்கப்புறமா அவர் ரொம்ப நாளைக்கு இங்கேயே தான் தங்கியிருக்கார். இன்னொரு சரித்திரம் இவருடைய இதில், இவர் ததீஷின்ற முனிவர் இருக்கார் இல்லையா, அவருடைய வம்சத்தில் வந்தவர் தான். இவருடைய ஸ்வபாவமே ததீச்சி மகரிஷி மாதிரி தான். அதாவது இவரை விட தாத்தான்றவர் வேற யாருமே இருக்க முடியாது. எப்படி ததீச்சி முனிவர் இந்த விருத்ராசுர வதம் போது இந்திரன் கேட்டுக்க, அந்த மாதிரி நீ உங்களுடைய சரீரத்திலேயே அஸ்தி பண்ணி அதில் வஜ்ராயுதம் பண்ணாதான் நான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னவுடனே தன்னுடைய யோக பலத்தினால அப்படியே தன் சரீரத்தையே தியாகம் பண்ணார் இல்லையா ததீச்சி முனிவர். அப்புறம் அந்த அஸ்தியில் தானே அந்த வஜ்ராயுதம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த விருத்ராசுரவதம் நடக்கிறது இல்லையா. இந்த நைமிசாரண்யம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1/2 மணி நேரம் நடந்தால் மிஸ்ரிக்னு ஒரு க்ஷேத்திரம் வரும். அந்த மிஸ்ரிக்ன்ற க்ஷேத்திரம் தான் இந்த ததீச்சி முனிவருடைய இடம். உடனே அங்கே ஒரு இந்த தன்னுடைய தேகத்தை அவர் தியாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லைப்பா தேவேந்திரா, நீ சொல்கிற மாதிரி நான் இது தியாகம் பண்ணிட்டு போகிறேன் இப்போ என் தேகத்தை. ஆனால் நான் சர்வ தீர்த்த ஸ்நானம் பண்ணணும், நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளணும்னு. அது நடக்கலையேன்ற ஒரு தாபம் தான் எனக்கு அப்படின்னோடனே அங்கே ஒரு பெரிய குண்டம் உண்டாயிடுறது. அந்த மிஸ்ரிக்கில் ஒரு பெரிய விசாலமான, இன்றைய தேதிக்கு போனாலும் இருக்குது, அந்த ததீச்சி முனிவருக்காக பிரகடனம் ஆனது. அங்கே சகல தீர்த்தமும் வாசம் பண்ணுறதான், அந்த தேவதாளுக்கும் தைத்தியாளுக்கும் யுத்தம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறமா தான் அந்த தீர்த்தம் அங்கே உண்டாச்சு. அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் சகல தீர்த்த ஸ்நான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ததீச்சி மகரிஷி எப்படி தான் தன்னுடைய சரீரத்தையே இது பண்ணாரோ, அந்த மாதிரி இந்த கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜி தன்னுடைய சரீரத்தையே கூட மதிக்காமல் அதை அப்படியே அவர் தானம் பண்ணியிருக்கார். இது என்னன்னா, இது ஒரு சரித்திரம். அதாவது கிருஷ்ணதாஸ் மகாராஜ் பஜன் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த பஜனையே அவருக்கு ஒரு பெரிய ரக்ஷை. இந்த 4 பக்கமும் அந்த ரக்ஷை மாதிரி இருக்கும். அங்கே ஒரு பசியோடு ஒரு சிங்கம் ஒன்று வருது. ஆனால் அந்த சிங்கத்தினால இவருக்கு பக்கத்தில் வர முடியல. அது பயங்கர பசியில் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுது. பார்த்தார், கண்ணை திறந்து பார்த்தார். இவர் தன்னுடைய தபஸெல்லாம் முடிச்சுட்டு, ஒரு சிங்கம் நம்மளுடைய குகைக்கு அதித்தியாக இன்னைக்கு இந்த தினம் வந்திருக்கு, இது ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம. அதனால் இவர் என்ன பண்ணுறார், எங்கேயோ இருக்கிறது எதையோ பிடிச்சி இவர் போடலை அது சாப்பிட்றதுக்கு. அது அப்போ தான் அந்த 2வது சோப்பாகி வருது, கிருஷ்ணதாஸ் கலிஜீத்து தலுவார் பைஹாரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது என்னென்னா, இந்த கலியே அவர் வென்றுட்டார் அப்படின்ட்டு, அதாவது தல்வார் எடுக்கிறார், வரவழைக்கிறார் தன்னுடைய யோக சக்தினால். அதனால் என்ன பண்ணுறார், முதல்ல தன் காலை வெட்டி அந்த சிங்கத்துக்கு போடுறார். அது மாம்சம் தானே சாப்பிடும், அதனால் தன் காலை வெட்டி அதுக்கு போடுறார். அதுக்கப்புறம் அது பசி ரொம்ப தவிக்கிறது, அது தெரியறது. அதித்தி நம்மளுக்கு வந்திருக்கான் இன்றைக்கி, அதுக்கு அதித்தி சேவை நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அதித்தினா வந்தால் என்ன, உட்காரத்துக்கு ஆசனம் கொடுக்கணும், அப்புறமா தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறமா அவர்கிட்ட நல்ல வார்த்தையாக 4 வார்த்தை பேசணும், தானே அதித்தி சேவா. அதனால் இவர் என்ன பண்ணுறார், ஒரு பார்ட்டாக அப்படியே வெட்டி 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 போட்டுட்டே வர்றார். கழுத்தை வெட்டிக்கிறார். அடுத்தது கழுத்து தான் அங்கே வெட்டணும். இந்த சமயத்தில் அப்படியே அந்த இடத்துல சீதாராம் பிரகடனம் ஆயிடுறார். உடனே இவருக்கு என்ன, சதா சீதாராம யுகலத்தை தானே அவர் நினச்சி பஜனை பண்ணிகிட்டே இருப்பார், சதா அந்த ரசத்தில் தானே இவர் நிமக்னமாக ஆயிடுப்பார்.
நீதியில் நிபுணர், சதாச்சாரி இவர். நே ததிஜி மகாராஜ் எப்படி தன்னுடைய அந்த வம்சத்தில் வந்தவர் இவர், எப்படி தன்னுடைய சரீரத்தையே யோகாக்னியில் விட்டாரோ அந்த மாதிரி இவர் தன்னுடைய உடம்பையே அப்படியே வெட்டி வெட்டி போட்டு கடைசியில் தன் கழுத்தையும் வெட்டி போடுறதுக்கு அவர் தயாரான போது சாக்ஷாத் ஸ்ரீ சீதாராமனே பிரகடனாகி இவரை ஆலிங்கனம் பண்ணின்றார். திரும்பியும் இவருடைய தேகம் அப்படியே பழைய மாதிரி வந்துடுத்து. உடனே அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே பக்தியில் அப்படியே மூழ்கி போயிட்டார். உடனே பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அந்த தியானம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் இவர் வசிச்சுட்டு இருந்தார். சதா பஜனையிலேயே மூழ்கி இருப்பார். சதா சீதாராம யுகுல பஜனை, சீதாராம யுகுல ஜபம் இதில் தான் இருப்பார். இவருடைய அந்தரங்க பாவம் சதா பஜனம் இதில் தான் இருக்கும். சியாராம் 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 சியாராம்னு சொல்லிகிட்டே இருப்பார். இவருக்கு நிறைய சிஷ்யால் உண்டு. அதில் 2 பேர் பிரதானமான சிஷ்யா. அது கிலே தேவ்ஜி, அக்ரதாஸ்ஜி. இவாதான் இந்த அக்ரதாஸ்ஜியோட சரித்திரம் நம்ம பார்த்துருக்கோம். பக்தமால் இவர் சுமேரு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட மகான் அவரை இன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் அதுவுமா இன்றைய தினம் நம்மளுக்கு அவரை ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம் நம்மளுடைய குருநாதாலும் அந்த சீதாராம யுகுலமும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. இதை கேட்குற எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருநாதரை பிரார்த்திச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय.